Exercise 3.4 left subdivision 2x square 4x minus 1 minus 4x plus 1 இது என்ன எப்படி இருக்கு 4x minus 1 இருக்கு 4x plus 1 இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இதுலேயும் ஒரு லைனில் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். என்னென்னா இப்போ இந்த 2x ஸ்கொயர்டை போட்டுட்டீங்க 4x minus 1 இருக்குது, ஒரு பக்கம் 4x ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ இதில் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மைனஸ். இப்போது நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? 4x minus 1 and 2x square minus 1, அதாவது இல்லை 4x minus 1ம் இந்த 4x இப்போ ப்ளஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து இதை மைனஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் ஆயிடும். நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம். அப்போ இங்கே மைனஸ் வரும், இந்த சைன் என்ன ஆகிடும் சேஞ்ச் ஆனால் அப்போ மைனஸ் வரும். ஸோ இதுவும் காமனாக வந்துடுச்சுன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 4x minus 1 அப்படின்றது ரெண்டுமே காமனாக வந்திருக்கு. இப்போது அப்படி போடல அப்படின்னா இந்த மைனஸ் 1 இப்போ மாற்றிட்டோம். இப்போ சைன் சேஞ்ச் ஆனால் மைனஸ். இப்போது இந்த 2x ஸ்கொயர் தனியாக இருக்குது. இப்போ இந்த 2x ஸ்கொயர்னோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ளஸ் 1 கன்வெர்ட் பண்ணியிருக்கதா மைனஸ் 1 எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் இந்த 2x ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு 4x + 1 4x - 1 இருக்கும். இந்த ப்ளஸ் சேஞ்சை வந்து நம்ம சேஞ்சை மாற்ற போகிறோம். இப்போ ப்ளஸ்ன்றது மைனஸாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ 4x - 1, இந்த 2x இங்கே ரிமைனிங் இருக்கா, இந்த 2x இங்கே வந்துடும். அப்போ 2x - 1 இதுதான் 5th சம்மோட ஆன்சர். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம 6th சப்டிவிஷன் இருக்குது, அதே பார்த்துலாம். என்ன சப்டிவிஷன் அப்படின்னா 3y x - 2 the whole square minus 2 ப்ராக்கெட்டில் 2 - x அப்படின்னு இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம எழுதுறது? இதுலேயும் நம்ம சார்ட் அவுட் காமன் டேர்ம்ஸை எடுக்க போகிறோம். அப்போது 3y x - 2 the whole square இதை அப்படியே எழுதுங்க. 3y x - 2 the ஹோல் ஸ்கொயர்டு வந்துச்சு. இப்போ இந்த -2 இங்கே மைனஸ் வந்திருக்கு. ஸோ நான் அதை என்ன பண்ணணும், இங்கே மைனஸாக இருக்குது. இப்போ நான் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே நான் மைனஸ் ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன ஆயிடும், ப்ளஸ் சேஞ்சாக மாறிடும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த x - 2 இதை அப்படியே எழுதிடும். இப்போ 3y x - 2 தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 3y இது அப்படியே வந்துடும். ஏன்னா இங்கே வந்து வேறு நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இந்த 3y அப்படியே வந்துடும். இங்கே அது x - 2 தி ஹோல் ஸ்கொயர் இல்லை. இப்போ x - 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ், ஏன்னா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 2 இந்த x - 2 அப்படியே வந்துடும். x - 2 இப்போது நம்மளால் இந்த x - 2 ரெண்டு இருக்குது. இது 1 இது 2. இப்போ இது 1 இது 2னா இது ரெண்டுத்தையும் நம்மளால் தனியாக எடுக்க முடியும். ஸோ நம்ம அதை தனியாக எடுத்துடுறோம். ஓகேங்களா? இப்போது இங்கே x - 2 வந்துடும். ப்ராக்கெட்டில் மீதி இருக்க இந்த 3y எழுதிருங்க. மீதி இருக்க இந்த 3y x - 2 ஒன்று இருக்குது, ப்ளஸ் 2 ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிருக்குல அது ஒன்று. அப்போ ப்ளஸ் 2. இப்போது இதுதான் இதோட ஆன்சர். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம காமன் டேர்ம்ஸை வெளில எடுத்துட்டா இப்போ x - 2 வந்துடும். மீதி இருக்கிறது இந்த 3y, இந்த ஒரு ப்ளஸ் 2 இருக்குது, இந்த x - 2 இருக்குது. இதை நம்ம ஈக்குவேஷனில் ப்ராக்கெட்டில் எழுதிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.